அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. வரக்கூடிய இந்த வாரம் அப்படின்னா 2ஆம் வாரத்தில் உங்களுடைய நகை கடன்கள் ஓகேங்களா, கூட்டுறவு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நகை கடன்களும் நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு ஐந்து பவுன் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. ஆணையம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. 5 கிராம் 5 பவுன் மற்றும் 40 கிராமுக்குள்ள இருக்கணுங்க. இது ரொம்ப அவசியமானதுங்க. அதற்கு மேல இருந்தா உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்யப்படாது. அது என்ன காரணம்ன்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த நகை கடனை தள்ளுபடி செய்வதற்கு கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 45,000 கோடி ரூபாய் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எவ்வளவு கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க, அதே மாதிரி இந்த நகைக்கடன் பெறுவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றத தெளிவா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் அவங்களே சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக இவங்க தகுதி உள்ளவங்க, இவங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்றதையும் பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான காரணத்தையும் நம்ம பார்க்க போறோங்க. இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டோட ஸ்கீம் வீடியோஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யாரு, தகுதியற்றோர் யாரு, பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு அப்படின்றத பத்தின தெளிவான அப்டேட்டா நம்ம பார்ப்போம். அரசாணையின்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற வழங்கப்படும். தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைக்கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யார் அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கும் மேல் இருந்தால்
அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான சரியான விளக்கமும் இங்க கொடுத்திருக்கிறாங்க. குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. போலியான நகைகளுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆதார் அட்டையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அட்ரஸ் வந்து ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த அட்ரஸ்ல இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாது. அதே மாதிரி குடும்ப அட்டை வந்து ஆந்திரா, கேரளா இந்த தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களை சேர்ந்த குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து இந்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரத்துல உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கான அரசாணையும் பிறப்பிச்சுட்டாங்க. உங்களுடைய நகைக்கடன்களை விரைவில் நீங்க கூட்டுறவு கடைகளில் போயிட்டு கூட்டுறவு பேங்க்ல போயிட்டு நீங்க மீட்டெடுத்துக்கலாம் உங்களுடைய நகைக்கடன்களை. சரிங்களா? நகைகளை. ஸோ தேங்க்யூ. வெல்கம்.